ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் பிரதீப் அண்ட் வெல்கம் டு மை நியூ வேர்ல்ட். இட்ஸ் அ கிரைம் வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்மையான கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு சேனல்ல பார்த்தேன். பட் ஆனால் ஆத்தர் யாருன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸ்டோரி செம்மையா இருந்தது. பட் கிளைமேக்ஸ் தான் சரியில்லை. அதை மாற்றி நான் ஒரு சீரீஸ் மாதிரி ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இதில் வர கதாபாத்திரத்தை உங்களுக்கு பிடிச்ச நபர்களை மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் கண்களை மூடி இந்த கதையை கேளுங்க. ஸோ வாங்க நம்ம நேர கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கூடவே ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாம ஹெட்ஃபோனை மாட்டிக்கோங்க. நகர்ப்புறத்தில் சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். மென்ஸ் ஹாஸ்டல்லேருந்து ஒரு கால் அட்டன் பண்ணது ஸ்டேஷனில் இருந்த கான்ஸ்டபிள். அந்த சைட்லேருந்து ஒரு குரல். சார் வணக்கம், நான் எஸ்எம்கே ஹாஸ்பிட்டல் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் இருக்க ஹாஸ்டல் வார்டன் பேசுகிறேன். ரூம் நம்பர் 13 ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிட்டான் சார். டோர் உள்பக்கமாக லாக் ஆயிருக்கு. தூங்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன். இந்த விஷயத்தை கேட்ட கான்ஸ்டபிள் ஸ்டேஷன்ல இருக்க இன்னொரு ஏட்டையத்தை சொல்ல கொஞ்ச நேரம் திங்க் பண்ண ஏட்டு, ஆமா, இப்போ பேட்ரோல் ரவுண்ட்ஸ் போயிருக்கிறது யாரு? இப்போ புதுசா ஜாயின் பண்ணியிருக்கானா சார் ஒரு பையன், 302 ராஜேஷ் கண்ணன். அவர் போயிருக்காரு. கூட இன்னொரு ஏட்டு நம்ம ஏகாம்பரம் போயிருக்காரு சார். அப்படியா? அவங்களுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை என்னன்னு பார்க்க சொல்லுங்க. சரி, ஓகே சார். அப்போ இந்த மெசேஜை நான் அவங்க 2 பேருக்கும் கன்வே பண்ணிடுறேன். ஏட்டையா, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல ரூம் நம்பர் 13 ஒரு பையன் தூக்கு போட்டு இறந்திருக்கான். நீங்க போய் என்னன்னு பாருங்க. சரி, ஓகே, நாங்க போய் என்னன்னு பாக்குறோம். இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு கேஸ். ஜெய், இந்த போலீஸ் வேலையில சேர்ந்ததுல இந்த நிம்மதியே போச்சு. அவங்க 2 பேரும் இப்போ அந்த காலேஜை நோக்கி போறாங்க. ஃபர்தர் அந்த கேஸை பத்தி விசாரிக்க. ஏட்டையா, எந்த காலேஜ்னு சொன்னாங்க? அதான்டா, எஸ்எம்கே காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அந்த காலேஜை பத்தி அடிக்கடி நிறைய பேச்சு வந்துகிட்டே இருக்கு. அங்கதான் போ சொல்லியிருக்காங்க. ஏதோ சூசைட் கேஸ் ஆமா. சரி, நீ கொஞ்சம் ஃபாஸ்டா போ. இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போனாப்புலதான். என்னது, நிறைய பேச்சு அடிப்படுதா? அப்படி இந்த காலேஜில் என்னதான் நடக்குது? சரி, போய் தான் பார்ப்போமே. கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரும் அந்த காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்து சேர்றாங்க. அங்கே ஹாஸ்டலுக்கு முன்னாடி அங்கே ஸ்டே பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கும்பலா நிற்கிறாங்க. சலசலன்னு ஒரே பேச்சு சத்தமா இருக்கு. ஹே தலு, யார் இங்கே ஹாஸ்டல் வார்டன்? இங்கே வாங்க, நான் அவரை பார்க்கணும். ஏகாம்பரம் ராஜேஷை ஒரு விதமா பார்க்க ஆரம்பிச்சாரு. என்ன ஏட்டையா அப்படி பார்க்குறீங்க? தம்பி, இப்போதானே டியூட்டிக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்க. சீனியரை பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண. எடுத்தோ கவுத்தோன்னு பண்ணாத, புரியுதா? ப்ரொசீஜரா போப்பா, அவசரப்படாத. அப்ப சீனியர்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? இன்று ஏட்டு ஏகாம்பரம் தன்னோட அனுபவத்தை சொல்ல சற்றே அமைதியானார் கான்ஸ்டபிள் ராஜேஷ். அப்புறம் அந்த இடத்த நல்லா நோட்டம் இட ஸ்டார்ட் பண்ணாரு ராஜேஷ். இந்த யூனிஃபார்ம் போட்ட உடனே புதுசா ஜாயின் பண்ணிருக்க எல்லாருக்கும் மனசுக்குள்ள 3 முகம் அலெக்ஸ் பாண்டிய நினப்பு. என்ன பண்றது, எல்லாரத்தான் அப்படிதான் இருக்கும். 2 பேரும் இப்போ ரூம் நம்பர் 13 நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்த்தாப்புல வந்து ஹாஸ்டல் வார்டன். சார் வணக்கம், நான் தான் ஹாஸ்டல் வார்டன். பேரு ராமசாமி. நீங்க தான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிருந்தீங்களா? ஆமா சார், நான் தான் கால் பண்ணேன். ஆமா, உங்களுக்கு எப்ப தகவல் தெரியும்? சார், காலையில எல்லாரும் மெஸ்ஸுக்கு சாப்பிட வந்தாங்க. இப்போ ஹாலிடே டைம்னால அவ்வளோதான் யாரும் இல்ல. பொதுவா 150 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிளாக்ல இருக்காங்க. இப்போ ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அது கணக்கு தெரியல சார். அதுல இந்த பையன் வரவே இல்லை.
என்னாச்சுன்னு தெரியல. அதான் பக்கத்து ரூம்ல இருக்க பையன்கிட்ட பார்க்க சொன்னேன். அவன் ஓடி வந்து சொன்னான். அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தோம். பார்த்தா ரூம்ல தொங்கிட்டு இருக்கான். டோரை உடைக்கலாமா வேணாமான்னு ஒரே குழப்பத்துல இருந்தோம். அதான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன் சார். ஆமா, யாரோ பையன் சொன்னீங்களே, யார் அந்த பையன்? அதோ அந்த பையன் தான் சார், பிரதீப், செகண்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட். அவர் தான் பார்த்துட்டு வந்து சொன்னாரு. தம்பி பிரதீப், இங்க கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க சார். தம்பி, நீங்க வந்து பார்க்கும்போது டோர் லாக் ஆயிருந்ததா? ஆமா சார், மெஸ்ஸுக்கு சாப்பிட போயிருந்தோம். வார்டனை பார்த்துட்டு வர சொன்னாரு. வந்து பார்த்தோம் சார். ஃபர்ஸ்ட் கதவை தட்டினேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. பக்கத்துல இருந்த விண்டோ ஓபன் பண்ணி பார்த்தா இவன் தூக்குல தொங்கிட்டு இருந்தான். உடம்புலாம் அப்படியே ஆறி போச்சு. அப்புறம் ஓடி போய் வார்டன்ட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்களுக்கே தெரியும்ல சார். சரி, ஓகே தம்பி, நீ போலாம். சாமி, பையன் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அது காலையிலேயே சொல்லியாச்சு சார். சரி, ஓகே. ராஜேஷ், நீ இப்ப ஜிஹெச்சுக்கு கால் பண்ணி மார்ச்சுரியான வர சொல்லி பையன் பாடியை பிஎம்க்கு ப்ரிப்பேர் பண்ண. நான் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடுறேன். பிஎம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடியை ஃபர்தரா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். என்ன, ஓகே தானே? என்று ஏட்டையா சொல்லி முடிக்க ராஜேஷ் உன்னிப்பா அந்த தூக்குல தொங்கிட்டு வந்த நபரை பார்க்க ஆரம்பிச்சாரு. ராஜேஷ், என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி தூக்குல தொங்கின பாடியை பார்த்ததே இல்லையா? இப்படி பாக்குற? இல்ல ஏட்டையா, வழக்கமா தூக்குல தொங்குறவன் இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்க மாட்டான். பட் இவன் தூங்குற பொசிஷனை பார்த்தா எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா டோரை உடைச்சிட்டு உள்ள போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இல்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கன்னா சொல்லுங்க, நான் வேணா பேசி பார்க்கறேன். சரி சரி, கதவை உடைங்க, உள்ள போய் பார்க்கலாம். ஹலோ வார்டன், இங்க வாங்க. சொல்லுங்க சார். இந்த பையனுக்கு லவ் எது இருக்கா? ஏன்னா அப்பெல்லாம் படிக்கிறாங்களே இல்லையோ, லவ் பண்ணாம மட்டும் இருக்கவே மாட்டாங்க. MBBS பையன் வேற. இங்க லவ்லாம் சகஜம் தானே? சார், இந்த பையன் புது பையன். புது பையனா? என்ன சொல்ல வரீங்க? இல்ல சார், ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறான். இப்போதான் வந்து செட்டில் ஆயிருக்கான். என்ன ஏதுன்னு எனக்கு ஒழுங்கா தெரியல சார். நேத்து கூட நல்லா தான் இருந்தான். வேற எனக்கு எதுவும் தெரியாது சார். என்று வார்டன் சொல்லி முடிக்கும்போது ஏகாம்பரம் அந்த கதவை உடைக்க ஆரம்பிச்சாரு. முதல் அடி, 2வது அடி மாறி மாறி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உதவிக்கு வார்டன் சேர்ந்து அந்த கதவை உடைக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கான்ஸ்டபிள் ராஜேஷ் அந்த கதவை எட்டி உதைக்க கதவு படாரென்று திறந்தது. அவங்க கண்ணு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் சடலமா தூக்குல தொங்கிட்டு இருந்தான். உள்ள போனதும் ராஜேஷ் மற்றும் ஏகாம்பரம் அந்த ரூமை நல்லா நோட்டையற ஸ்டார்ட் பண்ணாங்க. வார்டன், என்ன ஒரே இருட்டா இருக்கு? பவர் கட்டா? ஆமா சார், இப்போதான் ஒரு 2 நிமிஷம் இருக்கும். நான் போயிட்டு ஜெனரேட் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ராஜேஷ், பையனோட மொபைல் எங்கேயாவது இருக்கான்னு பாரு. இதோ சார்ஜில் தான் ஏட்டையா இருக்கு, ஆனா சுவிட்ச் ஆஃபா இருக்கு. பரவாயில்லடா தம்பி, ஷார்ப்பா தான் இருக்க. அப்படியே வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாரு. ஏட்டையா, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்ன தம்பி, புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிருக்கா போல? இல்ல, பொதுவா ஒரு நபர் 5லேருந்து 6 அடி வரை இருக்கட்டுமே, அவன் ஒரு சேர் மேல ஏறி நின்னானா அவனுக்கும் சீலிங்கும் எவ்வளவு ஹைட் இருக்கும்? பெருசா ஒரு ஹைட் இருக்காதுடா. கைய தூக்குனா சீலிங்க தொடலாம். கரெக்ட் ஏட்டையா. இந்த பையன் தூக்குல தொங்குறத பாருங்களேன். என்னடா சொல்ல வர நீ? ஏட்டையா, நார்மலா தூக்குல தொங்குறவன் ஒரு கட்டத்துக்கு மேல தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுவான். கை காலெல்லாம் உதைக்க ஸ்டார்ட் பண்ணுவான். பேச முடியாது. கண்ணு நாக்கெல்லாம் பிதுங்கி இருக்கும். மோரோவர் நீங்களே நிறைய கேஸ்ல பார்த்திருப்பீங்க. நான் படிச்ச சயின்ஸ் பிரகாரம் சொல்றேன். பட் ஆனா இவன் தொங்குற பொசிஷனை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. கான்ஸ்டபிள் ராஜா சொல்லி முடிக்க ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாம்பரம் அந்த பாடியை நல்லா கவனிக்க ஸ்டார்ட் பண்றாரு. டே தம்பி, நீ சொல்றத பார்த்தா இது தற்கொலை இல்ல, கொலைன்னு சொல்ல வரியா? எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் ஏட்டையா. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்களே பாருங்க. அட ஆமாண்டா, ஒரு விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன் பாத்தியா? வழக்கமா இந்த மாதிரி தூக்குல தொங்குற கேஸ்லாம் கை கால உதப்பாங்க. அப்படி பண்றப்போ யூரினேஷன் ஆயிருக்கும். அதெல்லாம் கீழே இருக்கும். சம்டைம்ஸ் மோஷன் கூட ஆயிருக்கும். ஆனா இத பார்த்தா அந்த மாதிரி எந்த எவிடன்ஸுமே இல்லையே.
அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது சார் கரண்ட் வந்துருச்சு. என்று ஹாஸ்டல் வார்டன் சொல்ல, சரி நீ இப்போ அந்த லைட் ஆன் பண்ணு. அந்த சுவிட்சை தான் நானே தேடிக்கிட்டு இருக்கேன் சார் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. என்று ஹாஸ்டல் வார்டன் அவசரமா ஓடி வந்து சொல்ல, எங்கள்கா யார் ஃபோன் பண்ணா? இந்த மெடிக்கல் காலேஜோட டீன் தான் பேசணும்னு சொன்னார் சார். சரி, என்ன பேசணுமா? அது எனக்கு தெரியல சார். அங்கே இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்க ஆஃபீஸரை கூப்பிடு, நான் பேசணும் அப்படின்னு சொன்னார் சார். சுவிட்சை ஆன் பண்ணிட்டு ராஜேஷ் மற்றும் ஏகாம்பரம் வார்டன் ரூம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு கால் அட்டன் பண்ணா கால் கட் பண்ண சவுண்ட் மட்டும்தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தது. என்னங்க டீன் கால் பண்ணாருன்னு சொன்னீங்க, வர்றதுக்குள்ள கால் கட் ஆயிருக்கு. அவர் நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன் என்று கோபமாக கேட்டார் ராஜேஷ். வணக்கம் சார், நான் கான்ஸ்டபிள் ராஜேஷ் கண்ணன், உங்க மென்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து தான் பேசுறேன். இங்கே ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம். இப்போ நீங்க கால் பண்ணதா சொன்னாங்க. வந்து கால் அட்டன் பண்ணா கால் கட் ஆயிருக்கு. நான் அப்படி கூப்பிடவே இல்லையே சார். இந்த விஷயம் எனக்கு மார்னிங் தான் தெரியும். நீங்க போலீஸுக்கு கால் பண்ணுங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேனே. அதுக்கப்புறம் நான் யாருக்குமே கால் பண்ணலையே சார். என்று டீன் சொல்லி முடிக்க ராஜேஷ்க்கு பொறி தட்டியது. வேகமாக ரூம் நம்பர் 13 நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. டேய் என்னடாச்சு உனக்கு? ஏன்டா அப்படி ஓடுற? இல்லை ஏட்டையா, நம்ம ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம். ரூம்குள்ள போயிட்டு சுத்தி நல்லா பார்த்துட்டு டக்குன்னு அங்க இருந்த பெட்டு கீழே குனிஞ்சு பார்த்தாரு கான்ஸ்டபிள் ராஜேஷ். எஸ், இங்கதான் இருக்கு அந்த கொலகாரன். என்னது, கொலகாரன் இங்க இருக்கானா? அவரும் குனிஞ்சு பார்த்தா அங்க யாருமே இல்ல. என்னடா சொல்ற நீ? இங்கதான் யாருமே இல்லையே. ஏட்டையா, கீழே தரையில பாருங்க. ராஜேஷ் சொல்லி முடிக்க ஏகாம்பரம் முகம் பிரகாசமானது. டே ராஜேஷ், வேற லெவல்ல பண்றாடா நீ. இங்க இருந்துடா அதெல்லாம் கத்துக்கிட்ட. எத்தனை போலீஸ் படம் பார்த்திருப்பேன். போலீஸ் ஆகணுங்கிறது சின்ன வயசு கனவு ஏட்டையா. சரி சரி, விஷயத்துக்கு வா. நாம உள்ள வரும்போது கொலகாரன் இங்கதான் இருந்திருக்கான். நம்மளை திசை திருப்புறதுக்காகத்தான் நமக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபோன் அட்டன் பண்ண போகும்போது உள்ள இருந்த கொலகாரன் வெளியில வந்திருக்கான். அது எப்படி சொல்ற நீ? ஏட்டையா, பொதுவா தப்பு பண்றவங்களுக்கு எப்பவுமே ஒரு பதட்டம் இருக்கும். அதனால அதிகமா வேர்க்க ஆரம்பிக்கும். நாம இங்க கதவை உடைக்கும் போது கட்டலுக்கு கீழே இருந்தவனுக்கு பதட்டம் அதிகமா இருக்கணும். இங்கத்தான் மாட்டிக்க போறோங்கிற பயத்துல அவனுக்கு வேர்வை அதிகமா இருக்கணும். அவனோட வேர்வை படிஞ்ச கைத்தடம் அங்கே கீழே இருக்கு பாருங்க. இது தற்கொலை இல்லை ஏட்டையா, இது கன்ஃபார்மா கொலைதான். நீங்க இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுங்க. மீதி விசாரணை நம்ம எங்கே முடிச்சுட்டு போயிடலாம். ராஜேஷ் சொல்லி முடிக்க ஏகாம்பரம் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாரு. சார் வணக்கம். இந்த எஸ்எம்கே மெடிக்கல் காலேஜ் மென்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு பையன் தூக்கு போட்டு இறந்துட்டதா விசாரிக்க வந்தோம்ல, அது தற்கொலை இல்ல, கொலைதான் கன்ஃபார்ம் ஆகுது சார். ஒரு எவிடன்ஸ் மாட்டியிருக்கு. ஓ அப்படியா? அப்போ வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பார்க்கறேன். சார், நம்ம கான்ஸ்டபிள் ராஜேஷ் கண்ணன் நல்லா ப்ரொசீட் பண்றான், அவன்கிட்ட விடலாம் சார். என்ன ஏட்டையா, சப்போர்ட்ல பலமா இருக்கு? அதுக்கு இல்ல சார், பையன் நல்லா ஆக்டிவா இருக்கான். கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிரும் தோணுது. நீங்களே சொல்றீங்க, அப்போ கரெக்டா தான் இருக்கும். முடிச்சிட்டு வாங்க. இந்த அனுபவம் ஏட்டு ஏகாம்பரத்துக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி லைஃப்ல யாருக்கும் அவரு சொன்னதே இல்ல. டேய் தம்பி, இன்ஸ்பெக்டர் ஓகே சொல்லிட்டாரு, டக்குன்னு கேஸ முடிச்சு விடு. கான்ஸ்டபிள் ராஜேஷ் கண்ணன் இப்போ தன்னோட விசாரணை ஆரம்பிச்சாரு. வார்டன், மொத்தம் எவ்வளவு பசங்க இருப்பாங்கன்னு சொன்னீங்க? சார் ஒரு 40% இருப்பாங்க சார். சரி, ஓகே. இங்க இருக்கிற எல்லா பசங்களையும் ஒரு ஹால்ல அசம்பிள் பண்ண சொல்லுங்க. அந்த கொலைகாரன் யாருன்னு நான் சொல்றேன். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. ஒருவேளை கொலைகாரன் இங்கே தான் இருக்கானோ? என்னதான் பண்றான் இவன்? ஏதோ பண்றான், ஆனா ஒண்ணுமே புரியலையே. வெயிட் பண்ணி பாப்போம் என்று ஹாஸ்டல் வார்டன் மற்றும் ஏட்டு ஏகாம்பரம் இருவரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள்.
சார் நாங்களாம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், எங்களை இப்படிலாம் விசாரிக்க முடியாது. நாங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். தம்பி நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. கிரைம் நடந்த பிளேஸ்ல இருக்கிற நபர்களை விசாரிக்க தான் செய்வோம். ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுங்க, இல்லைன்னா வேற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வார்டன், எல்லா பசங்களும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க சார். நீங்க உங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வார்டன், நான் சொல்லும்போது ஒரு ஸ்டூடெண்டா இங்கிட்ட அனுப்புங்க. ஓகே சார், அப்படியே பண்றேன். இவ்வளவு பேர்ல அந்த ஒரு கொலைகாரனை இவன் எப்படி கண்டுபிடிக்க போறான்? கான்ஸ்டபிள் ராஜேஷ் கண்ணன் தன்னோட விசாரணைய ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. க்ளோஸ் பண்ணியிருந்த அந்த டோரை கடைசியா ஓபன் பண்ணது யாரு? இதுதான் ராஜேஷ் கண்ணனோட கேள்வியே. எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டையும் தனித்தனியா கேட்டு பதில் சொன்ன ஸ்டூடெண்ட்டை வேற ஒரு ரூம்ல இருக்க சொன்னாரு. கடைசியா கதிர்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்க தம்பி. ஆமா, உங்க பேர் என்ன? சார் என்னோட பேரு கதிரேசன். ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? சார் நான் 4th இயர். ஆமா, உங்க ரூம் நம்பர் என்ன? நான் ரூம் நம்பர் 15 சார். சொல்லுங்க கதிர். நான் ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் கேட்க போறதில்ல, சிம்பிளா கேட்குறேன். ரூம் நம்பர் 13ல அந்த பையன் தூக்குல தொங்கிட்டு இருந்தால அந்த ரூமோட கதவை கடைசியா ஓபன் பண்ணது யாரு? லாஸ்டா டோர் உடைச்சதை நான் கவனிக்கல சார். அந்த சம்பவம் நடக்கும்போது எல்லாரும் அங்கேதானே இருந்தீங்க, இல்லை நீ லேட்டா வந்தியா? இல்ல சார், எல்லாரும் இங்கே தான் இருந்தோம். எல்லாரும் அங்கேதான் இருந்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி தானே கதவை உடைச்சோம். அப்போ கடைசியா உடைச்சது யாரு? சார் அது எங்க வார்டன் தான் உடைச்சாரு. சரி, ஓகே தம்பி, நீங்க இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ராஜேஷ் ஏட்டையாவை பார்த்து, ஏட்டையா எல்லா பசங்களும் அவங்க ரூமுக்கு போக சொல்லுங்க, அக்யூஸ்ட் மாட்டிக்கிட்டான். என்னது, அக்யூஸ்ட் மாட்டிக்கிட்டானா? யாரடா சொல்ற? இதோ இவன் தான் கதிரேசன், 4th இயர் MBBS ஸ்டூடெண்ட். இவன் தான் கொலைகாரன். இதை கேட்டதும் கதிருக்கு பயங்கரமான ஷாக். எப்படிடா இவன கொலை பண்ணான்னு கான்ஃபிடண்டா சொல்ற? ஏட்டையா, எல்லாருக்குமே தெரியும் ஹாஸ்டல்ல மொத்தம் 40 பசங்க தான் இருக்காங்க. அதுல ஒருத்தன் செத்து போயிட்டான். இப்போ 39 பசங்க தான் இருக்கணும். நீங்க ஸ்டார்டிங்ல ஒன்று கவனிக்காம போயிட்டீங்க. நாம வார்டனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ 38 பசங்க தான் இருந்தாங்க. அப்போ ஹாஸ்டல் வர நமக்கு ஃபோன் வந்திருக்கு. இந்த காலேஜோட டீன் நமக்கு பேசணும்னு சொன்னனால நாம ஒரு ரூமுக்கு போனோம். திரும்பி பார்த்தப்போ 39 பசங்க இருந்தாங்க. அதனால தான் நான் பசங்களை தனித்தனியா விசாரிக்கணும்னு சொன்னேன். சோ அதனால ஏட்டையா, இங்க இருந்த எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் கதவை உடைக்க ஆரம்பிச்சது நீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தது வார்டன். கடைசியா கதவை உடைச்சது நான். இங்க இருந்த எல்லா பசங்களும் இதை கரெக்டா சொன்னாங்க, இவனை தவிர. சரிடா, அப்படியே இருக்கட்டுமே. இதை வச்சு மட்டும் எப்படி இவன கொலை பண்ணன்னு சொல்ல முடியும்? ஏட்டையா, நம்ம வெளியில நின்று கதவை உடைச்சது வெளியில இருந்த பசங்க எல்லாரும் பார்த்தாங்க. பெட்டுக்கு கீழே இருந்தவனுக்கு கடைசியா கதவை உடைச்சது யாருன்னு தெரியாது. வேர்வை சொட்ட சொட்ட பெட்டுக்கு கீழே இருந்தது இந்த தம்பி தான். நாம கதவை உடைச்சிட்டு உள்ள போனப்போ லைட்டை போடல, பெட்டுக்கு கீழையும் பார்க்கல. பாடியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தப்போ தன்னோட பாக்கெட்ல இருந்த மொபைலை வச்சு அவனோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி ஹாஸ்டல் வார்டன் ரூமுக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கான். நம்ம கால் வந்ததும் வார்டன் ரூமுக்கு போனதுக்கப்புறம் தம்பி வெளியில வந்துட்டாரு. ஸோ கடைசியா கதவை உடைச்சது யாருன்னு இவனுக்கு தெரியாது. சிம்பிள், அவ்வளவுதான் லாஜிக். இவன் தான் கொலைகாரன். வெல்டன்டா தம்பி, அசத்திட்ட. சரி, கேஸை டக்குன்னு முடிச்சு விடு. கதிர், மீன் அந்த கொலைய பண்ணானு நாங்க சொல்லிட்டோம். இப்ப நீ எதுக்கு இந்த கொலைய பண்ணானு எங்க கிட்ட சொல்லு. சார் நான்லாம் அந்த கொலையை பண்ணல, ஏதோ தெரியாம வார்டன் சொல்லிட்டேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை என்று கதிர் சொல்லி முடிக்க கடும் கோவத்தில் இருந்த ஏகாம்பரம் கதிரை பளீரென்று ஒன்று விட்டார். சார் நான் சொல்லிடுறேன் சார். நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் இதை பண்ணோம். நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துதான் அந்த கொலையை பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க பேர் என்ன? இப்ப எல்லாரும் எங்க இருக்காங்க? சார் அது எனக்கு தெரியாது சார். தம்பி, ஒழுங்கா சொல்லிரு, இல்லைன்னா வேற மாதிரி நடவடிக்கை நடக்கும். ராஜேஷ் கதிரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது கதிர் டக்குன்னு ராஜேஷை தள்ளி விட்டுட்டு ஹாஸ்டல் மாடிக்கு ஓட ஆரம்பிச்சான். ஏடையா, அவன் ஓடுறான் பாருங்க, அவனை பிடிங்க. ராஜேஷ் மற்றும் ஏகாம்பரம் அவனை பின்தொடர்ந்து போறாங்க. ராஜேஷ் கதிரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பில்டிங்கோட டாப்புக்கு வந்து சேர்றாரு. கதிர் இப்போ ஹாஸ்டல் பில்டிங் டாப் ஃப்ளோர்ல எட்ஜில் நிக்கிறான். சார் என்கிட்ட வராதீங்க, வந்தீங்கன்னா நான் குதிச்சிருவேன்.
கதிர், நான் சொல்றதை கேளு, ஒழுங்கா இறங்கி வா. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். சார், உங்களுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. நடந்த விஷயத்த நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா அவ என்னோட ஃபேமிலியை மொத்தமா கொன்றுவா. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கிட்ட வராதீங்க. யாரடா சொல்ற? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. ராஜேஷ் பேசிட்டு இருக்கும் போதே கதிர் பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறான். ஷட்! ஏட்டையா, அவன் பில்டிங்ல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான். வாங்க கீழே போகலாம். என்னடா மேலே ஏறி வர்றதுக்குள்ள அடுத்த சம்பவமா? என்னால முடியலடா. ராஜேஷ் மற்றும் ஏகாம்பரம் இப்போ கதிர் பாடியை கீழே வந்து பார்க்கும்போது அவன் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கான். ராஜேஷ் கதிரோட ஷர்ட் பேண்ட்டை செக் பண்ணி பார்த்தப்போ அவன்கிட்ட சில ட்ரக்ஸ் இருக்கிறது தெரிய வருது. ஏட்டையா, எனக்கு என்னமோ இது சாதாரண கொலைகேஸ் மாதிரி தெரியல. சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் மிஸ்டீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க என்னதான் நடக்குது? ஏட்டையா, இந்த காலேஜில் ஏதோ தப்பா இருக்கு. தம்பி, என்னடா நடக்குதுங்க? சூசைட் கேஸ்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தா வேறொரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டா? எனக்கு ஒன்னும் புரியலடா. ஏட்டையா, கதிர் என்கிட்ட நான் உண்மையை சொன்னாவே என்னை கொன்றுவான்னு சொன்னா. யாரு என்னன்னு கேட்கறதுக்குள்ள குதிச்சிட்டான். நீங்க கூட நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வரப்போறதுக்கு முன்னாடி இந்த காலேஜை பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா, இந்த காலேஜ்ல நிறைய சூசைட் கேஸ் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது 20வது கேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனா இது சூசைடு இல்ல, மர்டர் தான். இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆகுது. அதுவும் உன்னாலதான். அது போக 30லேருந்து 50 பசங்களுக்கு மேல இங்கிருந்து காணாம போயிருக்காங்க. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண நம்ம இன்ஸ்பெக்டருக்கு எந்த குழுவும் கிடைக்கல. நீ இப்பதானே ஜாயின் பண்ணிருக்க. அப்போ இந்த காலேஜில் ஏதோ ஒரு மர்மம் நடக்குது. இது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண கேஸ் இல்ல. நீங்க இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுங்க. மற்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஏகாம்பரம் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு நபர் மரத்துக்கு பின்னாடி இருந்து ராஜேஷ் மற்றும் ஏகாம்பரத்தை ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த நபர் வேறொரு நபருக்கு கால் பண்றாரு. ஹலோ லாரா, நான் பிரதீப் பேசுறேன். கதிர் சூசைட் பண்ணிக்கிட்டான். அவன்கிட்ட இருந்த ட்ரக்ஸ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. வாட் த ஃபக்? ஒரு வேலையும் உங்களால் உருப்படியா பார்க்க முடியாதுல. உங்களை வச்சு வேலை வாங்குறேன் பாத்தியா? என்னைய சொல்லணும். இல்ல லாரா, இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. நாம பண்ற இந்த பிசினஸ் காலேஜில் தெரிஞ்ச பசங்களை நிறைய பேரை நாங்க கொன்னு அதை சூசைடா மாத்திருக்கோம். பட் ஆனா ஐ டோன்ட் நீட் எனி ஃபக்கிங் எக்ஸ்பிளனேஷன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ லாரா, ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இங்க வந்த போலீஸ்காரன் பேரு ராஜேஷ் கண்ணன். இஸ் வெரி கிளவர் அண்ட் இன்டெலிஜென்ட். இது சூசைட் இல்ல, மர்டர் தான் கண்டுபிடிச்சிட்டான். நான் உன்னை ஸ்டார்டிங்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்னோட கேர்லெஸ் மேல கதிர் மாட்டிக்கிட்டான். பிரதீப், நீ நினைக்கிற மாதிரி இது ட்ரக்ஸ் பிஸ்னஸ் கிடையாது. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நாம தப்பு பண்றோம்னு அவளுக்கு தெரிஞ்சா நாமளாம் நரகத்தை உயிரோடு இருக்கும்போதே பார்ப்போம். ஸோ அதனால ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பண்ண. பட் லாரா, இந்த ட்ரக்ஸ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்றது? Just leave it to me. I will handle this. And send me that cop pic. I want to see him. Who the fucking intelligent cop he is. நான் உன்னோட பிக் சென்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோ. Yeah, okay. Be safe. And you know what I mean. லாரா, அப்புறம் நான் உங்ககிட்ட ரொம்ப வருஷமா இந்த ட்ரக்ஸ் பிஸ்னஸ்ல இருக்கேன். நீ இது வரைக்கும் நம்ம பாஸ் யாருன்னு சொன்னதே இல்லை. அவங்க பேர் என்ன? நான் உங்களை மீட் பண்ணலாமா? நீ அவளை பார்க்கணும்னு ஆசைப்படாத, அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட. இன்ஃபேக்ட் நான் 15 இயர்ஸ் அவள் சொல்கிற வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் இதுவரையும் அவளை நேரில் பார்த்ததில்ல. ஸோ ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. அட்லீஸ்ட் அவங்க பேரையாச்சும் சொல்ல. அவ பேரு லூசி. யார் அந்த லூசி? பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு.